ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே தயாபாத்திரம் தீபக்தாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் வனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படிங்கிறதான பாசுரம். இந்த பாசுரத்தில் யாம் பாடி வருத்தவம் தேர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இங்க சுவாபதேசத்துல வியாக்கியானத்துல வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, வருத்தமும் தீர்ந்துன்னா மோட்சம். மோட்சம்ன்றது ரெண்டு விதமான மோட்சம் இருக்கு இல்லையா? ஒன்று கைவல்யம்னு ஒன்று, வைகுண்டம்னு ஒன்று, ரெண்டு இருக்கு. கேவலர்கள் போறது கைவல்யம், பாகவதர்கள் போறது வைகுண்டம். ரெண்டு விதமா இருக்கு. இதுல வருத்தமும் தீர்ந்துங்கிறது கைவல்யத்தை அடையறதான், மகிழ்ந்துங்கிறது வைகுண்டத்துல போய். ஏன்னா ஒரு மோட்சம்னா விடுதலைன்னு மட்டும்தான் அர்த்தம். சம்சாரத்திலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. பிடி பசி மூப்பு துன்பாதிகள்லாம் இனிமே கிடையாது அவனுக்கு. எந்தவித ஜனன மரணங்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடியதான திருவித தாபங்கள் எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவ இப்போ என்னன்னா தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு கேவலனாக இருந்துட்டு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திதி. இது கைவல்யம். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் என்னடா சம்சாரமாகிய துக்கம் போயிடுது, துக்கங்கள்லாம் தீர்ந்துடுத்து. இனிமே அப்போ இப்போ என்னடான்னா தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி. இதுக்கு தான் வருத்தமும் தீர்ந்துன்றது. அடுத்து மகிழ்ந்து அப்படிங்கிறது ரெண்டாவது சொல்றார். மகிழ்ந்துன்னா வெறும் சம்சாரம் நீங்கித்து, சம்சார துக்கம் நீங்கித்து அப்படிங்கிறதோடு இல்லாத அடைய வேண்டியதான வீடு. ஏன்னா ஒருத்தன் ஜெயிலேருந்து விடுதலை அடைஞ்சுட்டானா அவன் விடுதலை அடைஞ்சவன் நேர போய் ஒரு தெருவில் ஒரு வாராபதி இருக்கு, அதுக்கு மேலே கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கான். இல்லை ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டான். என்னடா பெருமைப்பட்டுக்கிறான், எனக்கு விடுதலை கிடைச்சிருத்து, எனக்கு ஜெயிலேருந்து விடுதலை கிடைக்கும். ஜெயிலேருந்து விடுதலை கிடைச்சதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லையப்பா, துக்க நிவர்த்தி தான் ஆச்சு. இப்போ உனக்கு மகிழ்ச்சி ஏற்படணும்னா உன்னுடைய சொந்த வீடு எது, உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்கா, இல்லை உன் மனைவி மக்கள் எங்கே இருக்கா, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள்லாம் எங்கே இருக்கா, அவளோட போய் சேர்ந்து கொண்டு கூடி வாழுங்கொலோன்னு கூடி வாழணும் இல்லையா? அப்போ தானே உனக்கு இன்பம். அப்போ வெறும் கேவலம் விடுதலை மட்டும் பிரயோஜனம் இல்லை, உன் வீட்டில் போய் சுகப்படணும். அது மாதிரி கேவலம் விடுதலை அப்படின்றது கேவலர்கள் கைவல்யத்தில் போனவாளை போல. மகிழ்ந்து அப்படிங்கிறது எங்கடான்னா அங்கே போய் ஆனந்த சாகராந்தர் நிமக்னஹா சர்வாவேவகா சுகமாசீத்தனார் எம்பெருமானார். அதை மாதிரி ஆனந்த சாகரத்தில் போய் மூழ்கணும், இன்ப வெள்ளத்தில் மூழ்கி அப்படின்னாரு. அங்கே போனோம், அந்த மேல் பேரின்பத்து அடியவர்களோடு நம்ம போய் கலக்கணும். அப்படிங்கிறதுனால அதுதான் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அப்போ வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, இது ரெண்டும் எதிரானா பாடி அப்படிங்கிறாங்க. யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. அப்ப பாடினவாளுக்குத்தான் இந்த வருத்தமும் தீரும் அல்லது ஆனந்தமும் கிடைக்கும், வைகுண்ட ஆனந்தம். அதனால நீங்க சொல்றார் வாயினால் பாடி அப்படிங்கிற இடத்துல உன் பேர் சொல்ல பெறாத நாங்கள் உகப்போடே அத்தை சொல்லினார். இது நாள் வரைக்கும் உன்னுடைய நாமத்தை சொல்லாத இழந்த இழவுக்கெல்லாம் தீர இப்ப நாமத்தை பாடி உன் நாமத்தை சொல்லி அப்படிங்கிறாங்க. யாப்பாடிக்கு இது பெரியவா சன்பிள்ளை வியாக்கியானம். இதுக்கு அடுத்து சுவாமி 6000 படியில அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். உன் பேர் சொல்ல பெறாத நாங்கள் உன் பேர் சொல்ல ஒட்டாதார் முன்னே உகப்போடே பாடி. உன் நாமத்தை சொல்லவே கூடாது அப்படின்னு யார் தடுக்கிறாளோ அவ எதிர்க்கே உகப்போட பாடும்படிக்கு எங்களுக்கு கிடைச்சது. யார் யாரெல்லாம் நேற்று வரைக்கும் பஜனையா பண்ணக்கூடாது, நாமமா சொல்லக்கூடாது அப்படின்னாலோ அவ எதிர்க்கே தைரியமா போய் பகவானுடைய நாமத்தை உகப்போட சந்தோஷமா சொல்ற பாக்கியம் கிடைச்சாச்சு. அதை சொல்றாங்க. யார் எதிர்க்க யார் அப்படி போய் சொன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்றதான இரண்யகசிபு எதிர்க்க தைரியமா நாராயணான்னா எங்கு முளன் கண்ணன்னா. அப்போ தைரியமா போய் சொன்னான்னா எவன் சொல்ல ஒட்டானோ அவன் எதிர்க்கே தைரியமா உகப்போட சொன்னான் பிரகலாத ஆழ்வார். அதை மாதிரி இப்ப நாங்கள்லாம் இந்த பாசுரத்தை சொல்றா யாம் பாடி அப்படின்னு.
இப்படி புள்ளின் வாய் கீண்டானே என்று ஊரெல்லாம் பாடிக்கொண்டு திரிகிறார்களே. வருத்தமும் தீர்ந்து உன்னை பிரிந்து நெடுநாள் பட்ட கிளேசமெல்லாம் தீர்ந்து மகிழ்ந்து கேவலரை போலே துக்க நிவிருத்தி மாத்திரமே என்றே இவளுக்கு பிரயோஜனம். கேவலர்கள் மாதிரி வெறும் துக்க நிவிருத்தி மட்டும் இவளுக்கு லட்சியம் இல்லை. இவெல்லாம் சரணாகதர்கள். இவளுக்கு வெறும் துக்க நிவர்த்தி, சம்சாரத்திலேருந்து துக்கம் நிவர்த்தி ஆயிடுத்து கைவில்யம் போயிட்டா போறாது. கேவலர்களை போல அவளுக்கு ஆனந்தம் வேணும். எது இன்பம் அப்படின்னா வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து. மகிழ்ச்சி எது அப்படின்னா மகிழ்ச்சி எங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்றினார். பகவானுடையதான கைங்கரியாதிகளோ நாம சங்கீர்த்தனாதிகளோ இதுதான் அவளுக்கு மகிழ்ச்சிக்கு விஷயம். அதனால கேவலர்களை போல இல்லாத பிரபன்னர்கள் சரணாகதர்கள் நாமத்தை சொல்லணும். நீங்க கேட்டா கைவல்யத்துக்கு போறவனே நாராயணன் அதையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான். நாராயண ஸ்மரணம் பண்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டு போயிடுறான். யார்? நல்ல கைவல்ய காமர்களா இருக்கிற அத்வைதிகளே. அப்போ இத்தனையும் சன்னியாசம் வாங்கிட்டது எதுக்குடானா நாமத்தை சொல்றதுக்கு தான். பிரபன்னனுக்கு என்னடானா இதுதான்டா ஸ்வரூபம், நாமம் சொல்றதுதான் ஸ்வரூபம், இதுதான் தேக யாத்திரை, இதுவே பரம பிரயோஜனம், இதுவே பரம பிராபியம் அப்படிலாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுத்துருக்கிறதா இருக்கிறதுனால நமக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழறதுக்கு எதிலடான்னா பகவானுடைய பேர் பாடுறதுல தான் அப்படிங்கிறத இங்க அழகிமனவாள பெருமாள் நாயனார் அற்புதமா அனுபவிக்கிறார். இங்க இப்படியாக 25ஆம் பாட்டு முடிஞ்சு இப்ப 26ல மாலே மணிவண்ணா முதலியதான பிற்பாடு வரக்கூடிய பாசுரங்களை அதனுடையதான நாம மகிமையை மேல அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.